மக்களே, ஒரு கணம் தமிழகத்தை இருக்கும் ஒரு பழமையான கோயிலுக்குள்ளே நீங்கள் இன்றைக்கி போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல நம்மளுடைய கண்கள் எதை தேடும்? தெய்வத்தின் சிலையை. அதுக்கு பின்னாடி தூண்களை, சிற்பங்களை, சுவர்களை, விமானத்தை, கோபுரத்தை கூட நம்ம அண்ணாந்து பார்த்துருவோம். ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் பல நேரங்களில் நம்ம கவனிக்கிறதே இல்லை. நம்முடைய தலைக்கு மேலே இருக்கும் கூரையை தான் சொல்கிறேன். அந்த கூரையில் அப்படி என்ன இருக்குது, நீ என்னத்தை புதுசாக சொல்லிட போகிற அப்படின்னா, சிறிய சிறிய வடிவங்களாக இருக்கும். ஆமாம், சதுரங்கள், வட்டங்கள், தாமரை வடிவங்கள், ஒன்றுக்குள் ஒன்று செல்லும் அலங்காரங்கள். சில இடங்களில் நடன காட்சிகள் இருக்கும், சில இடங்களில் இசைக்கருவிகள் இருக்கும், சில இடங்களில் தெய்வ உருவங்கள். இவை வெறும் அலங்காரங்கள் தானப்பா, இதில் என்ன இருக்குது அப்படின்னா, இவை வெறும் அலங்காரங்கள் தானா? அல்லது அதுக்கு பின்னாடி ஒரு காலத்தின் கட்டடக்கலை இருக்கா, ஒரு கலைமரபு இருக்கா, ஒரு தொழில்நுட்பம் இருக்கா? அதை விட முக்கியமாக ஒரு கோயிலை பார்த்த உடனே அது எந்த காலத்தின் கட்டிடக்கலை மரபை சேர்ந்தது என்பதை அதன் வடிவங்களை வச்சே நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியுமா அப்படின்னு இந்த கேள்வி எனக்கு மனசில் ரொம்ப நாளாக இருந்தது. அதை பற்றி ரிசர்ச் பண்ணும்போது தான் இந்த வீடியோ பிறந்துச்சு. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பாய்ஸ் நெக்ஸ்ட் டோர் சேனல். எங்கேயும் பேராதீங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரி, நம்ம இந்த மாதிரி கோயிலை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு முதல்ல நினைவுக்கு வர்றது தஞ்சாவூர் பெரிய கோயில் தான். ஸ்ட்ரெயிட்டாக அங்கே போகிறதில்ல. அதுக்கு முன்னாடி இன்னும் சில நூற்றாண்டுகள் பின்ன செல்ல போகிறோம். தமிழகத்தின் கிழக்கு கடற்கரை, கடலை தொட்டு கொண்டு இருக்கும் பாறைகள், அதன் பாறைகளுக்கு நடுவில் ஒரு காலத்தின் கலை இன்னும் உயிரோடு நிற்குதுன்னா அது மாமல்லபுரம். இன்று நாம் பார்க்கும் மாமல்லபுரத்தின் நினைவு சின்னங்கள் பல்லவர் காலத்தின் ஒவ்வொரு பல்வேறு கட்டிட பரிசோதனைகளுக்கு நமக்கு காட்டும் ஒரு எக்ஸாம்பிள்னு வச்சுக்கலாம். பாறையை வெட்டி உருவாக்கப்பட்ட குகை கோயிலும் இருக்குது, ஒரே பாறையிலிருந்து செதுக்கப்பட்ட ரத வடிவ நினைவு சின்னங்களும் இருக்குது, பெரிய புடைப்பு சிற்பங்களும் இருக்குது, பின்னர் கற்களை அமைச்சு உருவாக்கப்பட்ட ஸ்ட்ரக்சர்டு டெம்பிள்ஸும் இருக்குது. ஒரே இடத்துல ஒரு கட்டிடக்கல்ல மெல்ல மாறிக்கொண்டே இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். இதுதான் பல்லவர் காலத்தின் மிகப்பெரிய சுவாரஸ்யங்களில் ஒன்று. அவர்கள் கோயிலை மட்டும் கட்டலை, கோயில் உருவாக்குவதற்கான பல்வேறு வழிகளையும் பரிசோதித்தாங்க. ஒரு பெரிய பாறையை பாருங்களேன், அது நமக்கு என்னவா தெரியும்? ஒரு கல்லாக தெரியும். ஆனால் ஒரு சிற்பியின் பார்வையில் அதுக்குள்ளே ஒரு மண்டபம் இருக்குது, அதுக்குள்ளே தூண்கள் இருக்குது, அதுக்குள்ளே தெய்வ உருவங்கள் இருக்குது, அதுக்குள்ளே ஒரு பெரிய கோயிலே மறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அந்த கல்லில் இருந்து தேவையில்லாத பகுதியில் அகற்றிக்கொண்டே போகும்போது மெல்ல ஒரு கட்டிட வடிவம் வெளிப்படுத்தும். இதுதான் பாறையை வெட்டி உருவாக்கும் மரபு. ஆனால் இங்கே ஒரு முக்கியமான மாற்றம் நிகழுது. கோயிலை உருவாக்குவதற்காக ஒரு மலைக்குள் செல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு பாறையை முழுவதுமாக வெட்ட வேண்டிய அவசியமே இல்லை. கற்களை தனித்தனியாக அமைச்சு ஒரு கோயிலை கட்ட முடியும். இந்த மாற்றம் தமிழக கோயில் கட்டிடக்கலை வரலாற்றில் மிகப்பெரிய திருப்பம் இல்லையா? ஏன்னா ஒரு பாறையை வெட்டும்போது அந்த பாறையின் அளவும் வடிவமும் உங்களை ஓரளவுக்கு கட்டுப்படுத்திடும். ஆனால் கற்களை தனித்தனியாக அமைச்சு கட்டும்போது கட்டடத்தின் அளவை, அமைப்பையும், உயரத்தையும், விரிவையும் வேறு விதமாக திட்டமிட முடியும். மாமல்லபுரத்தின் கடற்கரை கோயிலை பாருங்களேன். கடலை எதிர்கொண்டு கற்களால் கட்டப்பட்ட அந்த கோயில் பல்லவர் கால கட்டிடக்கலையில் இன்னொரு முக்கியமான கட்டத்தை காட்டுது. கல்லுக்குள் இருந்த கோயில் மெல்ல கற்களால் கட்டப்பட்ட கோயிலாக மாறுது. இந்த மாற்றம் அடுத்த தலைமுறையின் கைகளில் இன்னும் பெரிய வடிவத்தை பெறுதுன்னே சொல்லலாம். நான் எதை சொல்ல போகிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். காலம் மெல்ல நகருது, பல்லவர்களின் அரசியல் ஆதிக்கம் மாறுது. தமிழகத்தின் அரசியல் மேடையில் சோழர்கள் மீண்டும் எழுந்துறாங்க. விஜயலாய சோழர் தஞ்சையை கைப்பற்றாரு. அதற்கு பிறகு ஆதித்த சோழன், பராந்தக சோழன். சோழர்களின் அரசியல் அதிகாரம் மெல்ல விரிவடையுது. அதோட கோவில்களின் முக்கியத்துவம் மெல்ல அதிகரிக்குது. இப்போ ஒரு கோயிலை பார்க்கும்போது நாம் இன்னும் சில விஷயங்களை கவனிக்க வேண்டும். கருவறை எப்படி அமைக்கப்பட்டுள்ளது, அதை சுற்றியுள்ள பகுதி எப்படி இருக்குது, தூண்களின் வடிவம் எப்படி இருக்குது, மண்டபம் எவ்வாறு மாறுது, சுவரின் கீழ்ப்பகுதியில் இருக்கும் கட்டட உறுப்புகள் எப்படி இருக்குது, மேலே செல்லும் விமானம் எப்படி அடுக்கடுக்காக உயர்கிறது, சிற்பங்கள் கட்டிடத்தின் வடிவத்தோடு எப்படி இணைக்கப்பட்டிருக்கு. இவை எல்லாமே ஒரு காலத்தின் கட்டிட மொழியை புரிஞ்சு கொள்ள உதவும். ஏன்னா கோயில் கட்டிடக்கலை ஒரு நாளில் உருவாகவில்லை, ஒரு தலைமுறை ஒரு வடிவத்தை உருவாக்குது. அடுத்த தலைமுறை அதை எடுத்துக்கொள்ளுது, சிறிது மாற்றுது, மேலும் வளர்க்குது. அதற்கு பிறகு மற்றொரு தலைமுறை அதை இன்னும் பெரிய அளவில் கொண்டு செல்லுது. இப்படி தான் ஒரு கட்டிடக்கலை மரபு பல நூற்றாண்டுகளாக வளருது. ஆனால் இந்த வளர்ச்சியில் ஒரு கட்டிடத்தில் மிகப்பெரிய மாற்றம் நிகழுது. அந்த மாற்றத்தின் பேர் தான் ராஜராஜ சோழன் கிபி 985. என்னப்பா ஒரு பிராண்டு மாதிரி சொல்கிறார்? ஆமாம், அவர் பிராண்டு தானே. சோழ அரியணையில் ஒரு புதிய மன்னன் அமர்ந்து அவரது ஆட்சியில் சோழ அரசின் அரசியல் சக்தி விரிவடைஞ்சிட்டே போகுது. ஏன் படை வலிமை பெருசாகுது, நிர்வாக அமைப்பு வலுவாகுது, வருவாய் வளம் அதிகரிக்குது, கலைக்கும் கட்டிடக்கலைக்கும் அரசு ஆதரவு கிடைச்சிக்கிட்டே இருக்கு. இந்த பின்னணியில் தஞ்சாவூரில் ஒரு பிரம்மாண்டமான கோயில் உருவாக தொடங்குது. இன்று நாம் அதை தஞ்சை பெரிய கோயில் என்று அழைக்கிறோம். ஆனால் அந்த காலத்தில் அதை உருவாக்கிய மனிதர்களுக்கு அது வெறும் ஒரு கோயில் இல்லை, அது அவர்களுடைய கட்டடக்கலையின் திறனில் மிகப்பெரிய சோதனை. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகும் நம்மை ஆச்சரியப்படுத்தும் அளவுக்கு ஒரு கட்டிடக்கலையை உருவாக்க முடியுமா?
அதுவும் இவ்வளோ பெரிய அளவில், இவ்வளோ துல்லியமான திட்டத்தோட, இவ்வளோ சிற்பங்களோட, இவ்வளோ உயரமான விமானத்தோட ராஜராஜன் காலத்தில் அந்த கேள்விக்கு ஒரு மிகப்பெரிய பதில் உருவாச்சு. அதுதான் தஞ்சை பெரிய கோயில். கோயிலின் விமானத்தை பாருங்களேன். கீழே ஒரு பெரிய அடித்தளம், அதன் மேலே அடுக்கடுக்காக மேலே செல்லும் கட்டமைப்பு. ஒவ்வொரு தளமும் முந்தைய தளத்தை விட மெல்ல குறைஞ்சிக்கிட்டே போகுது, மேலே செல்லுது. இறுதியில் சிகரம், அதன் மேல் கலசம். இந்த முழு அமைப்பும் ஒரு குறிப்பிட்ட ஒழுங்குக்குள் உள்ளது. அதனால தான் தஞ்சை பெரிய கோயில் பிரம்மாண்டம் வெறும் அதன் உயரத்தில் மட்டும் இல்லை, அதன் அளவு, விகிதம், திட்டமிடல், கட்டிட உறுப்புகளின் ஒருங்கிணைப்பு ஆகியவற்றில் இருக்கு. யுனெஸ்கோ பதிவுகளின்படி தஞ்சை பெரிய கோவில் ராஜராஜ சோழ காலத்தில் கட்டப்பட்டது. அதன் விமானம் சுமார் 59.82 மீட்டர் உயரம் கொண்டது. சோழர் கட்டிடக்கலையின் மிக முக்கியமான சாதனைகள் ஒன்றாக இதை பார்க்கப்படுது. சொல்ல போனால் அதுதான் மிகப்பெரிய சாதனைன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் ஒரு கோயிலின் பெருமையை அதன் உயரத்தை வச்சு மட்டும் அளக்க முடியாது. அதன் சுவர்களையும் பாருங்களேன். கற்களில் சிற்பங்கள், சிற்பங்களுக்கு இடையில் கல்வெட்டுகள். அந்த கல்வெட்டுகள் இன்றும் நமக்கு ஒரு காலத்தின் நிர்வாகத்தை பற்றி பேசுது. நிலங்கள், நன்கொடைகள், விளக்குகள், வழிபாட்டு ஏற்பாடுகள், கோயிலின் தொடர்புடைய பல்வேறு பணிகள். அதாவது ஒரு கோயில் வழிபாட்டிற்கான இடம் மட்டும் இல்லை, அது நிர்வாக மையம், அது ஒரு பொருளாதார அமைப்பு, அது ஒரு கலை மையம், ஒரு சமூக மையம், வரலாற்று ஆவணம். இதுதான் சோழர் கால கோயிலை புரிஞ்சு கொள்ளும் நாம் தவறவிடக்கூடாத விஷயம். கோயில் அந்த கால சமூகத்தின் ஒரு சிறிய பிரதிபலிப்பல்ல, பல சமயங்களில் அது அந்த சமூகத்தின் மிக முக்கியமான மையங்களில் ஒன்று. அங்கே சிற்பிகள் இருக்கிறார்கள், கலைஞர்கள் இருக்கிறாங்க, இசைக்கருவிகளும் இருக்காங்க, நடன கலைஞர்களும் இருக்காங்க, நிர்வாக பணியாளர்களும் இருக்காங்க, வழிபாட்டு பணியாளர்களும் இருக்காங்க, கோயிலோடு தொடர்புடைய பொருளாதார செயல்பாடுகளும் இருந்திருக்கும். அதனால் ஒரு மன்னன் ஒரு பிரம்மாண்டமான கோயிலை உருவாக்கும் போது அது வெறும் கல் கட்டடத்தை உருவாக்கலை, அவன் ஒரு தன் காலத்தின் அரசியல், பொருளாதாரம், கலை, தொழில்நுட்பம், சமூகம் இவற்றை ஒரே இடத்துல ஒன்றிணைக்கிறான். இப்போது தஞ்சை பெரிய கோயிலேருந்து சில நூற்றாண்டுகள் முன்னும் பின்னும் நாம் கோயில் கட்டடங்களை ஒப்பிட்டு பார்ப்போம். ஒரு புறம் மாமல்லபுரம், பாறையை வெட்டி உருவாக்கப்பட்ட மண்டபங்கள், ஒரு பாறையிலிருந்து உருவாக்கப்பட்ட ரத வடிவ நினைவு சின்னங்கள், பின்னர் கட்டுமான கோவில்கள், அதற்கு பிறகு ஆரம்ப சோழர் கோயில்கள், பின்னர் ராஜராஜனின் தஞ்சை பெரிய கோயில். இந்த வரிசையை பார்க்கும்போது ஒரு விஷயம் தெளிவாக தருது. கோயில் கட்டிடக்கலை ஒரு இடத்துல நின்றல, அது மாறிக்கொண்டே இருக்கு. பல்லவர்கள் பாறையோட பரிசோதிச்சுட்டு இருந்தாங்க, ஆரம்ப சோழர்கள் கல் கட்டுமான மரபை வளர்த்தாங்க, ராஜராஜன் அந்த மரபை பேரரசின் அளவுக்கு உயர்த்தினார். ஆனால் கதை இங்கேயும் முடிஞ்சிருச்சுன்னா சுவாரஸ்யம் குறைஞ்சிடும்ல. ராஜராஜனுக்கு பிறகு அவரது மகன் ராஜேந்திர சோழன், அவர் தஞ்சையை தொடர்ந்து கங்கை கொண்ட சோழபுரத்தில் மற்றொரு பிரம்மாண்டமான கோயிலை உருவாக்குறார். இப்போது 2 கோயிலுன்னு நினைச்சு பாருங்களேன். தஞ்சை பெரிய கோயில் இந்த சைடு கங்கை கொண்ட சோழபுரம். இரண்டுமே சோழர் காலத்தின் மிகப்பெரிய கட்டடக்கலை மரபை சேர்ந்தது. ஆனால் இரண்டுமே அச்சு அசலாக ஒரே மாதிரி இல்லை. தஞ்சையின் விமானத்தின் ஒரு வலிமையான மேல் நோக்கிய எழுச்சி தெரியுது. கங்கை கொண்ட சோழபுரத்தில் அதே மரபு இன்னும் மென்மையான வடிவத்தில் தொடருது. அதாவது ஒரே வம்சம், ஒரே கட்டிட மரபு. ஆனால் அடுத்த தலைமுறையின் மாற்றம் இதுதான். கட்டிடக்கலையின் சுவாரஸ்யம் இதுதான். ஒரு மன்னன் கட்டியதை அடுத்த மன்னன் அப்படியே நகல் எடுக்கல. அவன் அதை பார்த்தான், புரிஞ்சுக்கிட்டான், அதிலேருந்து கற்றுக்கிட்டான், பிறகு தன்னுடைய காலத்திற்கேற்ற வகையில் மாற்றுறான். அதனால தான் கோவில்கள் வரலாற்றில் உறைந்த கற்கள் அல்ல, அவை காலத்தோடு வளர்ந்த கட்டிடங்கள். ஒரு காலத்தின் கலை அடுத்த காலத்தில் மற்றொரு வடிவம் பெறும். ஒரு தூண் மற்றொரு காலத்தில் இன்னும் அலங்காரமாக மாற்றும். ஒரு மண்டபம் பின்னர் இன்னும் பெரிதாகும். ஒரு கோயில் பின்னர் இன்னும் பல பகுதியில் பெறும். அதனால் இன்று நாம் பார்க்கும் ஒரு பழமையான கோயிலை பார்த்து இது முழுவதும் ஒரே மன்னனால் கட்டப்பட்டது என்று உடனே முடிவு செய்ய முடியாது. பல கோயில்கள் பல காலங்களில் சேர்க்கைகளையும் மாற்றங்களையும் புதுப்பிக்களையும் தாங்கி நிற்குதுன்னே சொல்லணும். அதனால தான் ஒரு கோயிலை படிப்பது ஒரு வரலாற்று புதிரை தீர்ப்பது போன்று. ஒரு தூண், ஒரு தடயம், ஒரு சிற்பம், ஒரு தடயம், ஒரு கல்வெட்டும் ஒரு தடயம், ஒரு விமானமும் ஏன் தடயம்னே சொல்லலாம். ஒரு மண்டபத்தின் அமைப்பு ஒரு மிகப்பெரிய தடயமாக கூட மாறலாம். இவை அனைத்தையும் ஒன்றாக பார்த்தா தான் அந்த கோயிலின் வரலாறு மெல்ல நமக்கு தெரியும். ஆனால் நம்முடைய ஆரம்ப கேள்விக்கு இப்போது பதில் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு கோயிலை பார்த்தாலே அது இந்த காலத்தை சேர்ந்தது என்பதை இப்போது துல்லியமாக சொல்ல முடியாது. ஆனால் அந்த கட்டட மொழியை படிக்க தெரிஞ்சா அது எந்த மரபில் வளர்ந்தது, எந்த காலத்தின் கலை சிந்தனையை தாங்குது, எந்த கட்டட மாற்றங்களை சந்திக்குது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் இங்கே தான் அடுத்த மிகப்பெரிய கேள்வி வருது. ராஜராஜ சோழன் காலத்தில் மிகப்பெரிய அடையாளமாக விமானம் இருந்தது. ஆனால் பிற்காலத்தில் தமிழகத்தின் பல பெரிய கோயில்களுக்கு சென்றால் நம் கண்களுக்கு முதலில் தெரிவது வேறொன்று கோபுரம். ஒரு கோயிலின் வாசல் வானத்தை நோக்கி உயர்ந்திருக்கும் அந்த பிரம்மாண்ட கட்டிடம்
அதன் மீது நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான சிற்பங்கள், தெய்வங்கள், யாளிகள், விலங்குகள், புராண காட்சிகள், மனித உருவங்கள். அப்படின்னா விமானம் முக்கியமாக இருந்த கோயில் மரபுலேருந்து கோபுரம் இவ்வளோ முக்கியமான மாறியது எப்படி? மண்டபங்கள் ஏன் இவ்வளோ பெருசாகுது? தூண்கள் ஏன் இவ்வளோ நுணுக்கமான சிற்பங்களை கொண்டுச்சு? கூரைகளில் நாம் ஆரம்பத்தில் பார்த்த அந்த சிறிய சிறிய வடிவங்கள் எப்படி வளர்ந்தன? ஒரு கோயில் எப்படி ஒரு மிகப்பெரிய கோயில் நகரமாக மாறுச்சு? அந்த கதை தான் அடுத்த எபிசோடில் பார்க்க போகிறோம். எங்கேயும் போயிடாதீங்க. அதில் பிற்கால சோழர்கள், பாண்டியர்கள், விஜயநகரங்கள், நாயக்கர்கள், ஒவ்வொரு காலமும் தமிழர்கள் கோயிலின் முகத்தில் ஒரு புதிய அடையாளத்தை உருவாக்குச்சுன்னே சொல்லலாம். ஸ்டே டியூன் மக்களே, சந்திக்கலாம்.